ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் அங்கே வரவும் அப்போ தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானுமா என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது, என்ன தமிழ் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ எவ்வளோ தூரம் இந்த வயசில் உன்னோடைய பாரத்தை நீ சுமந்துக்கிட்டு இருக்கிற, அது கூட தெரியாமல் இந்த சமயத்தான் உனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்குறா. உண்மையை சொல்லப்போனால் அவளால் தான் நீங்கள் அந்த ஊரை விட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் அப்படி இருந்தும் நீ இவ்வளோ நாளாட்டு நீ அவளை பற்றி நீ எதுவுமே நீ காட்டி கொடுக்க கூட இல்லை. அப்படி இருந்தும் உன்னை பழி வாங்குறதுக்காகவே என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, என்ன தமிழ் நீ சொல்லிட்டு இருக்கிற, மணமேடை வரைக்கும் போய் உன் கல்யாணம் நின்றுருக்குது, ஊரில் அவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ வசதியான வாழ்ந்த குடும்பம். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் அப்பா வச்சுட்டு போன அந்த கடத்தினால எல்லா சொத்துக்களையும் அழிச்சு நீங்கள் கடனை அடைச்சிட்டு மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு உங்கள் அம்மாவையும் உன் தங்கச்சியும் அழைச்சிட்டு நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நீ அவங்கள ஒரு நல்ல நிலைமையில நீ வச்சிருக்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது என்னையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கவும், அப்போ தேனும் அவங்க இசையும் வராங்க. அப்போ தேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானுமா இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இசை அழுதுகிட்டே இருக்கிறா, அதனால தான் நான் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது உடனே இசை ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, ஜானுமா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன இசை நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஜானுமா இசை அப்படியே தான் சொல்லிகிட்டே இருக்கிறா, என்னால் தானே இந்த மாதிரிலாம் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கப்போ, எங்கள் பாரு இசை அப்படிலாம் ஒன்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமாகவே ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால உங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே சிபியை தான் காட்டுறாங்க. சிபி கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தமிழ் எவ்வளோ வசதியாக வாழ்ந்து இருக்கிறா, ஆனால் நான் அவளுடைய கதையெல்லாம் தெரியாமல் அவள் அங்கே வந்ததுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு நான் அவளை டீஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அதை பற்றி கூட அவள் கவலைப்படாமல் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறா, அப்படிப்பட்டவளை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிபி அவங்க கண்கலங்கி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயுக்தா எந்தெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்குறா, ஆனாலும் கூட தமிழ் அவளை பற்றியும் அவன் அண்ணனை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் எதுவுமே அவன் தப்பாக பேசுறது கூட கிடையாது. அப்படி இருந்து அந்த சமயுக்தா தமிழ் என்னமெல்லாம் பழி வாங்கியிருக்கிறா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோபத்தோட நேராக பார்த்தோம்னா சிபி அவங்க சமயுக்தா ரூமுக்கு வராங்க. வந்ததுமே சிபி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெல்லாம் தமிழ் மேலே பழிய போட்டிருப்ப, அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தால் தான் தமிழ் குடும்பமே இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வசதியானவங்க, ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயும் உங்கள் குடும்பமும் தான். அப்படி இருந்தும் கூட அவள் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் உங்களை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அவள் சொன்னது கூட கிடையாது. ஆனால் உனக்கு அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ அந்த குடும்பத்தை இன்னும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ என்னன்னா நீ செஞ்சுருக்கிற. இங்கே பாரு, தமிழ்கிட்ட மட்டும் நீ ஏதாவது இதுக்கு மேலே நீ பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அந்த சிபியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி பயங்கரமாக கத்திக்கிட்டு போகவும், அப்போ அவங்க போனதுக்கப்புறமா சமயுக்தா அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரேம் சொல்கிறாங்க, என்ன சாம் இந்த மாதிரிக்கெலாம் அவன் பேசிகிட்டு இருக்கிறான், தமிழுக்காக அவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாம் நான் கூட அவங்க கூட இத்தனை வருஷமாக பழகி இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது சிபி இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அந்த தமிழுக்காக அவன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிட்டு போகிறான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு இவன் போகிற போக்கே சரி கிடையாது, தமிழுக்காக இவன் ஒரு நாள் ஒன்றையே தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிருவான் போலுக்கு அப்படிங்கும்போது உடனே அவங்க சமயுக்தா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா கணேஷ், அதுக்கப்புறமா அமுதா, மீனா, அவங்க 3 பேரும் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த சமயுக்தா தமிழ் மேலே இந்த அளவுக்கு பழிய தூக்கி போட்டால இவன் நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு வந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜானு வராங்க. ஜானுட்ட மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது, என்ன விஷயம் மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த சமயுக்தா இன்னைக்கு தமிழ் மேலே எந்த அளவுக்கு பழிய தூக்கி போட்டிருக்கா பாருங்களேன், அவள் இங்கே மட்டும் இல்லை ஏற்கனவே தமிழ் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஆகாமல் இருந்திருக்குது, ஆனாலும் அதை பற்றி மூச்சு விட்டால பாருங்க, இப்படிப்பட்டவளாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சமயுக்தா ஒளிஞ்சுன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது எல்லா பக்கமும் நம்மளுக்கு எதிராக எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவும், அப்போ மீனா சொல்லி இருக்கிறாங்க, அங்க பாருங்கத்த இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, சொல்ல பொண்ணாக்கி நிச்சயார்த்தம் கூட நடக்கலை, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், நான் சொல்றது கேளுங்க, சிபிக்கு இந்த மாதிரிக்கு பொண்ணெல்லாம் தேவையில்லை, இவன் அந்த குடும்பத்துக்கே ஆகாதவா, தமிழ் மேலேயும் இந்த மாதிரிக்கு பழி போட்டவா, நாளைக்கு நம்ம மேலே எந்த நாளும் பழி போட்டு அவள் பேசுவா, அதனால இவன் அந்த வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாது அப்படிங்கவோ, அப்போ கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாத்த இவ தமிழ் மேலேயும் இந்த அளவுக்கு பழி சுமத்தி இருக்கிறான்னா நாளைக்கு இவ எதனாலும் செய்ய துணிஞ்சிருவா, அதனால இவ மதிக்கு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்க எல்லாத்தையும் பற்றி நீங்க நினைச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜானு சொல்றாங்க, எங்க பாருங்க நடக்கிறது ஏதோ நடந்துகிட்டே இருக்கட்டும், அதை பற்றி எதுவும் நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என்னது
அத்தை நம்ம இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறமா கூட அவங்க எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்களே, கண்டிப்பாக அவங்க வந்து வேற ஏதோ ஒரு முடிவில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா நினைக்கவும், அடுத்தது எங்கள் சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும் போலுக்கு, சிபி வர நம்மளுக்கு எதிராக மாறிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்மளுக்கு எதிராக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. சிபி என் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் என்னன்னாலும் நடக்கும் போலுக்கு, அவன் என் கழுத்தில் தாலி மட்டும் கட்டட்டும், அதுக்கப்புறமே இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சம்யுக்தா, நான் சொல்றதை கேளு, நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேலே இந்த அளவுக்கு வந்து ஒரு பழைய சுமத்தினால எல்லாரும் ஒட்டு மொத்தமாக உனக்கு எதிராகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சமாளித்து சிபி வந்து கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படிங்கும்போது, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் நீ வந்து எவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தில் நீ இருந்திருக்கிற, ஆனால் அது புரியாமல் நான் உன்னை இந்த அளவுக்கு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கிறேன். அது மட்டுமா இந்த அளவுக்கு சம்யுக்தா குடும்பத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் அதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், அதை பற்றி இப்போ பேசி எந்தவித பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக சம்யுக்தா பற்றி உங்ககிட்ட சொல்லணும், உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்களும் வந்து அந்த மாதிரிக்கு தானே என்னை நம்ப வச்சு கடைசியில் வந்து என்னை வந்து காதலிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அதே போல் தான் அன்னைக்கு வந்து அவங்க குடும்பமும் பண்ணினாங்க. அதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். நான் ஏற்கனவே வந்து அவங்களால நான் ரொம்பவே ரணப்பட்டிருக்கிறேன், திரும்ப உங்களாலேயும் நான் வந்து ரணப்பட்டிருக்கிறேன். அதனால அப்படியே வந்து பட்டு என் மனசே மறத்து போச்சுது. அதனால அதை பற்றிலாம் நினச்சி நான் கவலைப்படக்கூடிய நிலைமையிலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன். இப்போ என் குடும்பத்தையும் என் தங்கச்சியும் வந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படியாவது எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவங்க சிபி வந்து நினைக்கிறாங்க, தமிழோட அப்பாவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்த நாள் ஆனதுமே மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ தர்ஷினி வந்து அவங்க தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கவும், எதுக்காக எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை தமிழ், ஆரம்பத்தில் நான் உன்னை வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருக்குது, உண்மையிலே நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கிறேன், அதனால் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறது அப்படிங்கும்போது, அப்போ சிபி வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து என்ன பண்ணாலும் சரி தான், நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரிக்கு தான், அதனால நான் அதை பற்றிலாம் நான் எந்த கவலையும் படலை, சரி வா நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போகவும், அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழோட அப்பா வந்து அவங்க மண்டபத்தில் ஏதோ ஒரு வேலையாக அவங்க இறங்குறாங்க. அப்போ இறங்குனதுமே அவங்க வந்து சிபி பேரையும் சம்யுக்தா பேரையும் மணமக்கள்னு பேரில் அவங்க எழுதியிருக்கவும் அதையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது பக்கத்தில் பார்த்தோம்னா அவங்க தமிழும் ஜானுவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழோட அப்பா வந்து அந்த இதே போஸ்டரையே அவங்க பார்த்து பேரை வந்து அப்படி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும் போது, அப்போ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து தமிழ் தன்னுடைய அப்பாவை பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிபி வந்து நினைக்கிறாங்க, நம்ம கல்யாணத்துக்குள்ளேயும் எப்படியாவது வந்து தமிழோட அப்பாவை கண்டுபிடிச்சி அவன் கண் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மும்முரமாக வந்து அந்த வேலையில் இறங்குறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழோட அப்பா வந்து மண்டபத்துக்கே வந்திருக்கிறாங்க. மண்டபத்தில் வந்து அவங்க ஏதோ வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்களும் வந்து மண்டபத்தில் எல்லா வேலையும் ஓடியாடி அவங்க வந்து எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கும்போது, ஜானுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும் தமிழ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டா போகிற எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க அப்பாவை தமிழும் சிபியும் வந்து பார்ப்பாங்களா, அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.